இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிளே வைட்டல் ரோல் இன் திஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கும் போது டே டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னாலும் மனசாட்சி பிரகாரம் அவங்க தான் அவங்களோட 1000 ஃபாலோயர்ஸாக இருக்கட்டும், 1 லட்சம் ஃபாலோயர்ஸாக இருக்கட்டும், இல்லை எத்தனை லட்சம் ஃபாலோயர்ஸாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை சேர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அத்தியாய கடமை இருக்குன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஸோ ஒரு விஷயமும் வந்து அவங்க இன்கேஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறேன்னா அது எனக்கு எவ்வளோ சேஃப்டி, இப்போ நான் பயன்படுத்துவேன், இப்போ நான் அந்த பொருளை பயன்படுத்துவேன், இது எனக்கு சேஃப்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஃபாலோயர்ஸ்க்கு சொல்லணுன்றதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க வச்சுக்கணுன்றதை நான் பார்க்குறேன். நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது நீங்கள் தனியாக இருக்கீங்களா, நைட்டு 12 மணிக்கு மேலே பேசுறதுக்கு ஆள் இல்லையா, உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே யாரும் உங்க கூட பேசுறது இல்லையா, உங்களுக்காக தான் இருக்குது இந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப் நிறைய ஆப்ஸ் வந்து இது ரிலேட்டடாகவே போயிட்டுருக்கு. காலகாலமாகவே மனிதர்களோட உணர்ச்சியை தூண்டி அதை காசு பண்ணுற பழக்கம் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாடுன்ற இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதோட நவீன செயலாக தான் இதை நான் பார்க்குறேன். 1990s இப்படி ஒரு திங் இருக்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடி வந்து பென்ஜி அப்படின்னு ஏதோ ஒரு பென்ஜி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துதான். அந்த ஸ்கீமில் இப்போ நம்மளுக்கு வந்து முன்னாடி நம்ம கிட்ஸாக இருக்கும்போது டெலிகாலர் புக்குன்னு ஒன்று இருக்கும், எல்லோ கலர் புக் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி முன்னாடி 1990sலேயே பென்ஜி அப்படின்ற ஒரு புக் வந்து இருந்துதான். அது எப்படி அந்த புக்கோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, இந்தந்த ஏரியாவில் இந்தந்த பெண்கிட்ட பேசலாம் அப்படின்னு பேர், அட்ரஸ்ஸு, நம்பரு எல்லாமே இருக்குமா அதில். ஓகே. ஸோ if at all you are very curious to talk to some women, அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஸோ கால்டு பர்சன்கிட்ட ஃபோனில் பேசலாம். அது டெலிஃபோன் டைரக்டரி மாரி. டெலிஃபோன் டைரக்டரி ஃபோன் கண்டுபிடிச்ச முதல் அந்த சென்சேஷனலாக இருந்த அந்த பீரியடில் ஃபோன் மூலியமாகவே இந்த மாதிரி சில விஷயம் வந்து நடந்தது. எப்படி நடக்கும்னா அதுவும் வந்து மணி கெய்னிங் மாதிரியே தான். ஓகே. இப்போ நடந்துட்டு இருக்க அந்த நவீன உலகத்தில் நடந்துட்டு இருக்க மாதிரியே அவங்க அந்த சைட்ல இருந்து ரிசீவர் வந்து உங்ககிட்ட உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நீங்களும் அட்ராக்ட் ஆகிட்டு மணி போட்டு ரீசார்ஜ் பண்ணி பேசிகிட்டே இருப்பீங்க. அது மூலயமா தே வில் பி பெனிஃபிட்டட். அந்த காலத்தில் இருந்தது தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நத்திங் நியூ.